when was he born? எப்போ நம்முடைய நபி பிறந்தாங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட யாரு டேட் ஆஃப் பர்த் சொல்றோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மருசுக்கு உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 23 செப்டம்பர் 2015. நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28ஆம் தேதி 10ஆவது மாசம் 13ஆவது மாதம் 2013. இப்போ ஆதில் உங்களுக்கு 21 மார்ச் 2010. பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஒவ்வொருத்தரையும் கேட்டேன். என்னோட இது கேட்டாலும் நானும் சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்துல இந்த தேதியில இந்த மாசத்துல பிறந்தோன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப நாமும் பிறந்தவங்க தானே. அதே மாதிரி நபியும் பிறந்தவங்க தான். வானத்திலிருந்து நபி குதிக்கல. அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிய வானத்திலிருந்து இறக்கல. பேசாதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பேசாதீங்க, நான் பேசுறது கவனிங்க. இருங்க நான் பேசுறது கேளுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுன்னா வேற டைம் ஒதுக்குறேன், அதுக்கு அந்த டைம்ல கேட்டுக்கலாம். ஆனா இந்த பாடத்தை நாம முடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும். இங்க கவனிங்க. பேசக்கூடாது. நான் நேற்று ஒரு ரூல் சொன்னேன். நான் திரும்ப பேசுறான்னு ஒருத்தர் பார்த்தா நடுவில் கூப்பிட்டு உட்கார வச்சுருவேன். நடுவில் உட்காருங்க அப்படின்றேன். ஏன்னா அவரை தனியா உட்கார வச்சு பாடம் நடக்குது. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துப்பீங்க, அவரை மட்டும் நடுவில் உட்கார வச்சு உங்களுக்கு பாடம் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவரை பக்கத்தில் உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சுவார். அப்போ நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்லை, அல்ல பூமிக்கு அடியிலிருந்து வெளியே வந்தவங்க இல்லை, அல்ல காத்துல பறந்துகிட்டு திடீர்னு வந்தவங்க இல்லை. அல்லாஹ் அவங்கள ஒரு தாய் தந்தைக்கு பிறக்க வச்சான். அவங்களும் ஒரு வருஷத்துல ஒரு ஊர்ல பிறந்தவங்க தான். பாருங்க, the exact date of the birth of the prophet is not known. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த தேதி, நான் இந்த மாசம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நம்முடைய நபி பிறந்த அந்த துல்லியமா எக்ஸாக்ட்டா தெரியாது. However, we know he was born in the year of the elephant. ஆனா நம்முடைய நபி பிறந்தது யானை ஆண்டு. யானை ஆண்டுனா சூரத்துல் ஃபீல்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கான் பாருங்க. காபாவை இடிக்கிறதுக்கு அப்ரஹாங்கிற ஒருத்தன் வந்தான். அந்த ஸ்டோரிய சுருக்கமா நச்சுன்னு 30 செகண்ட்ஸ்ல சொல்றவங்க யாரு? வாங்க, 30 செகண்ட்ஸ்ல இன்ஷால்லா சொல்லிடணும். சட்டுல அந்த ஸ்டோரி சொல்லணும். 30 செகண்ட்ஸ். வாய் பக்கத்துல வச்சுங்க. முகமது நபி பிறந்தப்ப யானை கூட்டத்தோட காபாவை இடிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அபாபில் வச்சா அல்லாஹ் சின்ன சின்ன இருக்கல்களை வைத்து யானைகளெல்லாம் ஒரு சின்ன இது பட்டாலும் இந்த வழியாக போச்சுன்னா அந்த வழியாக வெளியே வர அளவுக்கு சூடான இதை 3 கல்லை ஒவ்வொரு இது கொண்டு எல்லாத்தையும் சாவடிச்சாங்க. அப்படி அதனால எல்லாருமே இதானதுனால காபா காப்பாற்றப்பட்டது. அப்போ தான் முகமது நபி பிறந்தாங்க. மாஷா அல்லாஹ். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நச்சுன்னு அழகா சொல்லிட்டாப்புல. உங்க பேர் என்ன? முஹம்மது மர்வான். மாஷா அல்லாஹ், அழகு. இது நடந்துச்சு. அப்ரஹாங்கிற ஒருத்தனே காபாவை இடிக்கிறதுக்கு யமன்ல இருந்து கிளம்பி வந்தான். அல்லாஹ் அவனையும் அவருடைய கூட்டத்தையும் அடிச்சு சின்ன பின்னமா சிதறடிச்சான். அவன் பெரிய யானையோட வந்தான். மஹ்மூத் அப்படின்னு அந்த யானைக்கு பேரு. அந்த யானை காபாவுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல, அந்த மக்காவுக்குள்ள நுழைய என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழைய மாட்டேன்னு அந்த இடத்துல உட்காந்துருச்சு. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் வானத்துல இருந்து நிறைய சின்ன சின்ன பறவைகள் அனுப்பிச்சா. அந்த சின்ன சின்ன பறவைகளுடைய வாயிலையும் 2 கால்லையும் சின்ன சின்ன கற்கள். அந்த கற்களை எல்லாம் வீசி மொத்தம் அந்த கூட்டம் செதறி போச்சு. அந்த கல்லு படப்பட, அது சுடுற கல்லு, அப்படி பட்டா சுடும். அப்படி அந்த இடம் அப்படி எரிய ஆரம்பிச்சிரும், அப்படி அழுக ஆரம்பிச்சிரும். கடைசியில அந்த மொத்த கூட்டத்தையும் அல்லாஹ் அழிச்சு காபாவை இடிக்க வந்த அவங்களுடைய கதையை முடிச்சிட்டான் அல்லாஹ். அந்த வருஷம், அது நடந்த வருஷம், அது நடந்த பின்னாடி தான் நம்முடைய நபி பிறந்தாங்க. பாருங்க, this was approximately 570 of the Christian era. It means 570 years after the supposed birth of Prophet Isa alayhi salam. அதாவது இப்ப 2026. ஓகேயா? இந்த வருஷம் என்ன? 2026. யார் நடுவில் பேசுறது? யாருமா அது? இல்ல, கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். இப்ப நானா பார்த்து நான் யார் அதுன்னு கேட்டேன், ஆனா தெரியாம கேட்கல. ஆனா இப்ப கூப்பிட்டு உட்கார வைக்க போறேன். அடுத்தது
இந்த மாதிரி இன்னொருத்தர் பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, போட்டு கொடுக்கிறது. இந்த சொல்றவங்களே நான் கூப்பிட்டு உட்கார வச்சுருவேன். முதல்ல பேசுறவங்களை விட இந்த அவரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றது இருக்குது பாத்தீங்க, மற்றவங்களை சொல்றது, அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சுருவேன். பி கேர்ஃபுல். இப்ப 2026 அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜீசஸ் நம்முடைய நபிமார்கள் ஒருத்தவங்க ரசூல், அவங்களெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிறந்ததுல இருந்து இப்ப 2026 வருஷம் நடக்குது ஒரு கணக்கு இருக்கு. ஈசா 2026 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க அப்படின்னா அவங்க பிறந்ததுல இருந்து கணக்கு தான் இப்ப கிறிஸ்டியன் ஏரான்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப 2026 நம்முடைய நபி பிறந்தது எப்ப தெரியுமா? 570 570வது வருஷம். அதுதான் யானை ஆண்டு. அதாவது அல்லாஹ் பறவைகளை அழிச்சு காபாவை காப்பாத்தி அந்த யானை கூட்டத்தை அழிச்ச ஆண்டு. அந்த இயர்ல தான் நம்முடைய நபி பிறந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு பிறந்தாங்க. சரியா? come on quick. The year of the elephant relates to a history, relates to a year in history wherein a great army with elephants, பெரிய படை யானைகளோடு came to conquer Makkah. அவன் தான் அப்ரஹாங்கிற ஒரு ராஜா அந்த வேலையை செய்யலாம் பார்த்தான். அவன் மக்காவை பிடிச்சிட்டு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு காபாவை இடிச்சிட்டு இந்த ஹஜ்ஜுக்கு இப்ப போறாங்க பாத்தீங்களா, இதே மாதிரி நம்ம நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஹஜ் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்பதான் இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய நபி சொல்லி கொடுத்த முறைப்படி ஹஜ் நடக்குது. நம்முடைய நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஹஜ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த மக்காவில் இருக்கக்கூடியவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வம்சத்துல வந்தவங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே. இஸ்மாயில் வளர்ந்தது எல்லாமே மக்கால தான். அதனால ஹஜ் செய்யற முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய மகன் இஸ்மாயில் ஹஜ் செய்தாங்க. காபா அப்போ இருந்துச்சு. அதனால அப்போ இருந்து அரபு கண்ட்ரிஸ் ஃபுல்லா ஹஜ் செய்யறதுக்கு மக்காவுக்கு வருவாங்க. அப்போ அப்படி வரக்கூடிய நேரத்துல காபாவனால வந்து ஓல் அரபு கண்ட்ரீஸ்ல எல்லா அரபி பேசக்கூடியவங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு கூட்டமா வராங்களே அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த அப்ரஹான் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னேன்ல, அவன் ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சை கட்டினான். என்ன சர்ச்? அங்க அழகா பேலஸ் மாதிரி கட்டினான். கட்டிட்டு எல்லாரும் வாங்கன்னு சொன்னான். ஆனா யாருமே வரல. அவனுக்கு பொறாமை ஆயிடுச்சு. ஏன் வரமாட்டேறாங்க யாரும் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, அது எல்லாரும் அங்க மக்காவில் இருக்கிற காபாவுக்கு தான் போய் ஹஜ் செய்வாங்க, அங்கதான் போவாங்க. அது ரொம்ப பழமையான ஆலயம், ரொம்ப ஓல்டஸ்ட் என்ன மஸ்ஜிது, அங்கதான் அரப் கண்ட்ரிஸ் அரப் பீப்புள் போவாங்க, இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் கட்டினது யமன்ல. அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அப்படியா அப்படின்ட்டு. அதுல என்ன நடந்துருச்சு கேட்டா, இவன் காபாவுக்கு போட்டியாதான் அந்த சர்ச்சை கட்டினான். புரியுதா? காபாவுக்கு போட்டியா மக்களை கூப்பிடலாம், அட்ராக்ட் பண்ணலாம், அப்படி ரொம்ப சூப்பரான பேலஸ் கட்டிட்டோம்னா அப்படி மக்கள்லாம் கூட்டம் வருவாங்க, நிறைய பணமும் கிடைச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா எதுவும் நடக்கலையா? கோபம் வந்துச்சா? இதுக்கிடையே என்ன நினைச்சு தெரியுமா, இந்த காபாவுக்கு போட்டியாதான் இவன் இப்படி ஒரு சர்ச்சை கட்டுறான்னு பார்த்துட்டு இந்த மக்காவில இருந்து ஒரு ஆள் என்ன செய்தான்னா, ராத்திரியா யமனுக்கு போய் அந்த சர்ச்சுக்குள்ள போய் ஒரு அசிங்கம் பண்ணிட்டு வந்துட்டான். ஒண்ணும் இல்ல, அவன் செய்தது என்ன, 2 பாத்ரூம் போயிட்டு வந்துட்டான். இப்போ அப்ரஹா அந்த ராஜாவுக்கு என்ன ஆகும்? ஆத்திரம் வெடிச்சுட்டாங்க. எவன் அப்படின்னா உடனே சொன்னாங்க, அதுங்க இந்த மாதிரி நீங்க கட்டுறீங்க, போட்டியா கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு மக்கால எவனோ ஒருத்தன் வந்து 2 பாத்ரூம் போயிட்டாங்க. அப்படியா? இனி அந்த காபாவே இருக்கக்கூடாது அப்படின்னா பார்த்தா படையை திரட்டிட்டு கிளம்பிட்டான். சரியா? இவன் செய்தது தப்பு. அதுலதான் அந்த மக்கால இருந்த ஒருத்தனுக்கு இப்படியா பண்ற, நீ இப்படிலாம் பண்ணா நடந்துருமா பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அசிங்கம் பண்ணி விட்டுட்டானா, இன்னும் பெரிய பிரச்சனையா போச்சு. இந்த நிலையில தான் அவன் கிளம்பி வந்தது காபாவை இடிக்கிறதுக்காக. ஆனா எதுவும் நடக்கல. கடைசியில் அவனே அழிஞ்சிட்டான். அவருடைய கதை முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்து, இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு கொஞ்ச காலம், அது கரெக்டா அந்த டேட் தெரியாது. அதனால்தான் the exact date of the birth of the Prophet sallallahu alaihi wasallam not known.
துல்லியமா தெரியாது. இல்ல அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த நாடு பின்னாடி அந்த சர்ச்சும் இல்ல, எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க பின்னாடி. நம்முடைய நபி வந்து பிறந்து அதுக்கு பிறகு ஃபுல்லா முஸ்லீம்ஸ். இப்ப யமன்ல யாரு இருக்கா? முஸ்லீம்ஸ் தான் நிறைய இருக்காங்க. சரியா? அப்ப அந்த கதையே இப்போ இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. அப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, நம்முடைய நபி பிறந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இதை நான் இதுக்காக சொல்றேன். சரியா? அப்ப 570 கிபி, அதாவது இங்கிலீஷ் கிறிஸ்டியன் ஏரான்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம 2026ல இருக்கிறோம். ரசூலா பிறந்து 570. கிளியர்? ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட் இருக்குதா? ஓகே, கிளியர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.